குபேரனை வென்ற மகிழ்ச்சியில் இலங்கைக்கு திரும்பிக் கொண்டிருந்தான் ராவணன். வழியில் சிவபெருமான் தியானத்தில் இருந்த கைலாய மலையை கண்டான். நந்திதேவர் ராவணனிடம் வேறு பாதையில் செல்லுமாறு பணிவுடன் கூறினார். ஆனால் ஆணவம் மிகுந்த ராவணன் தான் வலிமை மிக்கவன் என்பதை காட்ட கைலாய மலையையே தூக்க முயன்றான். இதை உணர்ந்த சிவபெருமான் தனது தியானத்தை கலைத்து தனது பெருவிரலால் கைலாய மலையை அழுத்தினான். ராவணனின் கைகள் நசுங்கின. வலியால் துடித்த அவன் பயங்கரமாக அலறினான். அந்த ஒலி வானுலகம், பூமி, பாதாளம் என 3 உலகங்களிலும் எதிரொலித்தது. 14 நாட்கள் அந்த வலியுடன் சிவபெருமானை வணங்கி மன்னிப்பு கோரினான். ஆனால் எந்த பலனும் இல்லை. வேதனையில் தவித்த ராவணன் கடைசியில் பிரதோஷ நேரத்தில் தனது நரம்புகளை பிடுங்கி வீணை போல மீட்டி சிவ தாண்டவ ஸ்தோத்திரத்தை பாடத் தொடங்கினான். அவனது பக்தி நிறைந்த பாடலை கேட்டு மனம் குளிர்ந்த சிவபெருமான் அவனை மன்னித்து அவனுக்கு அருள் புரிந்தார். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.